ஓம் சாந்தி 13/4/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாகார முறைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை 21 ஜென்மத்திற்காக உங்களுடைய மனதை அந்த மாதிரி களிப்பூட்டுகின்றார். அதாவது உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்காக மேலா திருவிழாக்கள் போன்றவற்றிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தில் ஒவ்வொரு நாளுமே திருவிழா தான். எல்லா பிராப்திகளும் நிறைஞ்ச நிலையில் இருக்கிறோம். அங்கே சதா மகிழ்ச்சியாக இருக்கும். அந்தமாரி பாபா மாற்றுறாருன்றதுனால அங்கே இந்த மேலா திருவிழா மாரிலாம் அங்கே கிடையாதுன்றாரு. கேள்வி கேட்குறாரு, எந்த குழந்தைகள் இப்பொழுது பாபாவுடைய உதவியாளராக ஆகுகின்றார்களோ அவர்களுக்கான உத்தரவாதம் என்ன? பாபாவுடைய குழந்தைகளுக்கு பாபாவுடைய உத்தரவாதம் பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய உதவியாளர் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கான உத்தரவாதம் இது. என்னென்னா, அவர்களை ஒரு பொழுதும் காலன் சாப்பிட முடியாது. சத்யுக ராஜதானியில் ஒரு பொழுதும் திடீர் மரணம் ஏற்பட முடியாது. உதவியாளர் குழந்தைகளுக்கு பாபா மூலமாக அப்பேற்பட்ட பரிசு கிடைக்கின்றது. அவர்கள் 21 தலைமுறைக்கு அமரர்களாக, அதாவது அழிவற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதாவது அங்கே திடீர் அகால மரணம்லாம் கிடையாது. ஓம் சாந்தி. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சிருஷ்டி சக்கரத்தின் அடிப்படையில் போன கல்பத்தைப் போலவே சிவபகவானுடைய வாக்கியம் இப்பொழுது தன்னுடைய அறிமுகமானது குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளது. பாபாவுடைய அறிமுகமும் கிடைத்துவிட்டது. எல்லையற்ற தந்தையையும் தெரிந்துவிட்டீர்கள் மற்றும் எல்லையற்ற சிருஷ்டினுடைய முதலிடை கடையை பற்றியும் தெரிந்துவிட்டீர்கள். நம்பர்வார் முயற்சியின் அடிப்படையில் யார் நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார்களோ அவர்களே புரிய வைக்க முடியும். சிலர் அரைக்குறையாக, சிலர் குறைவாக, எப்படி யுத்தத்தில் கூட படைத்தளபதி, கேப்டன், சிலர் என்னவெல்லாம் ஆகிறாங்க. ராஜ்யத்தின் மாலையில் கூட சிலர் பணக்கார பிரஜை, சிலர் ஏழை பிரஜை வரிசை கிரமம் இருக்குது. நாம் சுயமாக ஸ்ரீமத் படி சிருஷ்டியில் உயர்வான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அப்போ யார் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறாங்களோ அவ்வளவிற்கு அவ்வளவு பாபாவிடமிருந்து பரிசு கிடைக்குதுன்றார் பாபா. இங்கே பாருங்களேன், உலகத்தில் அமைதியை வழிகாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கும் பரிசு கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி அவங்களுக்கு கிடைக்க முடியாது. அந்த பரிசு அல்ப காலத்திற்காக தான் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் தந்தையினுடைய உயர்ந்த வழிப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் 21 பிறவி, 21 தலைமுறைக்கான உத்தரவாதம் இங்கே இருக்குது. அங்கே குழந்தை பருவம் அல்லது இளமை பருவத்தில் காலன் சாப்பிட முடியாது. ஒருபோது நம்ம மனசில் புத்தியில் நினச்சது கூட கிடையாது. நம்ம அந்த மாதிரி இடத்துல அமர்ந்திருக்கோம். அங்கே உங்களுடைய நினைவு சின்னமும் முன்னால் உள்ளது என்பதை அறிவீர்கள். அங்கே தான் 5000 வருடத்துக்கு முன்பு சேவையும் நடந்திருந்தது. இங்கே நினைவு சின்னம் எங்கெல்லாம் இருந்துங்கோ அதை சொல்கிறார் பாபா. தில்வாடா கோயில், அச்சல்கர், குரு ஷிகர் போன்றவை. உங்களுக்கு உயர்ந்திலும் உயர்ந்த சத்குரு கிடைச்சிருக்காரு. அதனுடைய நினைவு சின்னமும் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தன்னுடைய முயற்சியின் மூலமாக உயர்ந்திலும் உயர்ந்த பதவி அடைகின்றீர்கள். இதுதான் உங்களுடைய அதிசயமான ஜடமான நினைவு சின்னம் அச்சல்கர். அந்த குரு ஷிக்கர் எல்லாம் உயரமான இடத்துல அந்த கோயில் இருக்குது இல்லைங்களா? அது நீங்கள் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்கூடிய நினைவு சின்னம். அங்கே தான் நீங்கள் சைத்தன்யமாக அமர்றீங்க. இதையெல்லாம் ஆன்மீகமான செயல்கள். சைத்தன்யமாக இருந்து செய்துவிட்ட செயல்களுக்கான நினைவு சின்னமாக அது கூட அந்த உயர்ந்த இடத்துல கோயில் நினைவு சின்னம் கூட அமைக்கிறாங்கன்றார் பாபா. எப்படி ஒருவர் பெரிய பரீட்சையில் தேர்ந்தடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு குஷி, உற்சாகம் வந்து விடுகிறது. பிறகு அவர்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் கூட எவ்வளோ நன்றாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகிறீங்க. உங்களோடு யாரையுமே ஒப்பிட முடியாது அப்படின்றார் பாபா. பகவானுடைய வாக்கியம், பக்தி மார்க்கத்தில் யாரை நினைவு செய்கிறார்களோ, பூஜை செய்தீர்களோ அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க. இப்போ பாபா தான் நேரடியாக அனைத்து ரகசியத்தையும் புரிய வைக்கிறாரு. ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுடைய இறுதி நிலையுடைய நினைவு சின்னங்கள் ஆகும். நம்முடைய சம்பூர்ண நிலையில் நம்ம என்ன செஞ்சுட்டு போகணுமோ அதுதான் பக்தியில் அந்த நினைவு சின்னமாக அமைக்கிறாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வெளி வராது. எப்பொழுது நீங்கள் சம்பூர்ண நிலை அடையிறீங்களோ அதுதான் பக்தி மாத்துடைய நினைவு சின்னமாக மாறுகிறது அப்படின்றார் பாபா.
எப்படி இந்த ரக்ஷாபந்தனோட நினைவு சின்னம் இருக்குது இல்லைங்களா? எப்பொழுது முழுமையான உறுதியான ராக்கி அணிந்து நாம் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோமோ அப்பொழுது மீண்டும் நினைவு சின்னங்களை கொண்டாடுவதில்லை. நம்ம அந்த நிலையை அடைஞ்ச பிறகு அங்கே வந்து சத்தியுகத்தில் நினைவு சின்னங்களாம் இருக்கிறது கிடையாது. இந்த சமயத்தில் உங்களுக்கு அனைத்து மந்திரங்களுடைய அர்த்தமும் புரிய வைக்கப்பட்டிருக்கு. ஓம் இதனுடைய அர்த்தமே நான் ஆத்மா, இது உடல். அஞ்ஞான காலத்தில் நீங்கள் தேக உணர்வில் இருந்ததால் தன்னை சரீரம் என்று புரிந்திருந்தீர்கள். நாளுக்கு நாள் தன்னை சரீரம் என்று புரிந்திருந்தீர்கள். நாளுக்கு நாள் பக்தி மார்க்கம் கீழே தான் சென்று கொண்டிருக்கிறது, தமோப்பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோப்பிரதானமாகத்தான் உள்ளது. பக்தி கூட முதல்ல சதோப்பிரதானமாக தான் இருந்தது. அப்பொழுது ஒரே ஒரு சத்தியமான சிவபாபாவைத்தான் நினைத்தார்கள். மிகவும் சிலர் தான் நினைத்தார்கள். நாளுக்கு நாள் வளர்ச்சி அதிகரிக்கின்றது அப்படின்றார் பாபா. இல்லையா? நாம் தான் வந்து முதல்ல அந்த பக்தியை கூட ஒரு சிவபாபாவை நினச்சிருந்தோம். பாபாவுடைய குழந்தைகள் தான். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் பாபா மூலமாக சிருஷ்டியுடைய முதலிடை கடையை தெரிந்து விட்டீர்கள். சத்தியுகத்தில் பக்தியுடைய பெயர் அடையாளங்கள் இல்லை. இப்போ பாருங்கள், எவ்வளோ கொண்டாட்டங்கள். மனிதர்கள் தங்களுடைய மனதை களிப்பூட்டுவதற்காக மேலா திருவிழாக்களில் சென்று அதிகமாக ஈடுபடுகிறார்கள் இல்லையா? இப்போ திருவிழாக்களில் கொண்டாடுறாங்கன்னு இதுக்காக, மன மகிழ்ச்சிக்காக. பாபா வந்து 21 பிரிவுகளுக்காக உங்கள் மனசை வந்து களிப்பூட்டுகின்றார். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே களிப்புடனே இருப்பீர்கள். அதனால் நீங்கள் இந்த மேலே திருவிழாக்கெல்லாம் போகணுன்ற எண்ணம் ஒருபோதும் வராது அப்படின்றாரு. மனிதர்கள் சுகத்துக்காக எங்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள் இல்லையா? வெயில் காலம் இப்போ சம்மர் வந்துச்சுன்னா எல்லோரும் மலைவாச ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் அந்தமாரி மலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதர்களுக்கு வந்து சத்தியுகம், கலியுகம், சொர்க்கம், நரகம் இதை பற்றி தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு ஞானம் கிடைச்சிருக்கு. என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டும்னு பாபாவும் சொல்கிறது கிடையாது. அதாவது மதுபனிலே இருங்கன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் வீடு வாசையும் பாலனை செய்யணும். குழந்தைகள் எப்பொழுது வளர ஆரம்பிக்கிறாங்களோ அப்பொழுது தான் தொல்லைகள் ஏற்படுகின்றன. சிலர் சதோ ரஜோ தமோ நிலையிலும் இருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. யார் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் ராஜ்யத்தில் கூட பதவி அடைகிறாங்க. முக்கியமான விஷயமே பாபாவை நினைவு செய்வது தான். பாபாவை உட்கார்ந்து பயிற்சி ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார் இல்லைங்களா? டெட் சைலன்ஸ். நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த கண்களால் தேகம் உட்பட அனைத்தையும் தியாகம் செய்யணும். நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஒன்று தன்னுடைய வீட்டை பார்க்குறீங்க மற்றும் படிப்பினை அடிப்படையில் எந்த பதவி அடைகின்றீர்களோ அந்த சத்தியுக ராஜ்யத்தை பற்றி தான் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்தியுகம் இருக்கும் பொழுது திரேதாயுகம் இருப்பது கிடையாது. திரேதாயுகம் இருக்கும் பொழுது துவாபரயுகம் இருப்பதில்லை. துவாபரயுகம் இருக்கும் பொழுது கலியுகம் இருப்பதில்லை. ஆனால் இப்பொழுது கலியுகமும் இல்லை, சங்கமிகமும் இருக்குது. நீங்கள் பழைய உலகத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் நம்ம சங்கமிகவாசிகளின் புத்தியால் உணர்ந்து இருக்கீங்க. சங்கமிகம் என்று எது அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். புருஷோத்தம வருடம், புருஷோத்தம மாதம், புருஷோத்தம நாள் இவையாவும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் ஏற்படுகின்றது. புருஷோத்தமர்களாக ஆவதற்கான நேரமும் இந்த புருஷோத்தம யுகத்தில் தான் உள்ளது. இது மிகவும் சிறிய இடைப்பட்ட யுகமாகும். நீங்கள் குட்டிக்கரண விளையாட்டு விளையாடுகின்றீர்கள். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். எப்படி சில சாதுக்கள் வந்து யாத்திரை போகும்போது குட்டிக்கரணம் போட்டுகிட்டே போவாங்க. பாபா அதை பார்த்துருக்காரு, பிரம்ம பாபா பார்த்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே வந்து கஷ்டத்துடைய பேச்சே கிடையாது. இந்த நினைவு பயணம் இல்லையா? இது என்ன கஷ்டமாக இருக்காருன்னா உங்களுக்கு? அங்கே சரீரத்தினால் யாத்திரை போகிறாங்க, இங்கே நினைவு பயணம். இது என்ன கஷ்டமாக என்ன? பாபா எங்களால் யோகா செய்ய முடிவதில்லை என்று கூறுகிறார்கள். பிறகு பாபா லேசாக்கி விடுகின்றார். இது பாபாவின் நினைவு ஆகும் இல்லையா? நினைவு என்பது எல்லா பொருளுமே நினைவு செய்யப்படுது. தங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், பிரியதர்ஷனாகவும் இருக்கின்றார். எல்லா பிரியதர்ஷினிகளும் அவரை நினைவு செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் உற்றார் உறவினர்களை நினைவு செய்கிறீங்க. கூடவே ஹே பிரபு, ஹே ஈஸ்வர் என்று கட்டாயம் கூறுகிறீர்கள். ஆனால் அவர் யார் என்ன என்பது எதுவுமே தெரியறது கிடையாது. ஆத்மாவுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மா, இந்த சரீரத்தின் தந்தை தேகதாரி, ஆத்மாக்களின் தந்தை அஷரீரி. ஆத்மானி தந்தை ஒருபோது மறுபிறவி எடுப்பதில்லை. மற்ற எல்லோருமே மறுபிரிவில் வராங்க. எனவே தான் தந்தையை நினைவு செய்கின்றனர். நிச்சயம் எப்பொழுதும் அவர் வந்து சுகத்தை தந்திருக்க வேண்டும்.
துக்கத்தை நீக்குபவர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். சுகத்தை வழங்குபவரும் அவர்தான். ஆனால் அவரது பெயர், ரூபம், தேசம், காலம் இவைகளை அறிவதில்லை. உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்களோ அவ்வளோ கருத்துக்கள் அநேக வழிகள் ஆயிடுச்சு அப்படின்றார் பாபா. பாபா எவ்வளோ அன்போடு நமக்கு சொல்லித்தராரு. அவர் ஈஸ்வர், சாந்தியை அளிக்கக்கூடியவர். எவ்வளோ சுகம் அவர்கிட்ட கிடைக்குது பாருங்களேன். ஒரு கீதையை கூறி தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தி விடுகின்றார். இல்லற மார்க்கமும் வேண்டும் இல்லையா? மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளில் லட்சக்கணக்கான வருஷங்கள் என்று கூறிவிட்டனர். அவ்வாறு இருந்தால் கணக்கிட முடியாத அளவுக்கு மனிதர்கள் ஆகியிருப்பாங்க. 5000 வருஷத்துலேயே பாருங்கள் எவ்வளோ மக்கள் தொகை இல்லையா? அவங்க அப்படி லட்சக்கணக்கான வருஷமாக இருந்தால் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இருக்கிறதெல்லாம் எங்கே கிடைக்கும்? எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, ஹே பதித்த பாவனரே, பாபா எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கர்மேந்திரங்கள் மூலமாக ஆத்மா கூக்குரல் இடுகின்றது. அனைவரும் தூய்மையற்றவர்கள், காமசதையில் எரிந்து கொண்டிருக்கின்றனர். இந்த விளையாட்டு அவ்வாறு தான் உருவாக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பாபா அனைவரையும் தூய்மையாக மாற்றி விடுகின்றார். இதை பாபா சங்கம யுகத்தில் தான் புரிய வைக்கிறாங்க. அனைத்திலும் முக்கியமான பாடம் நினைவு பயணம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நாம் ஒரு சரீரத்தை விட்டு அடுத்ததை எடுக்கின்றோம் என்று ஆத்மா வாய் மூலமாக கூறுகின்றது. இந்த அனைத்து விஷயங்களையும் பிரம்மா பாபாவின் உடலிலிருந்து சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. அதனால தான் நந்தியின் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே அமர்ந்தீர்களோ அது அங்கே கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டார் பாபா. பாபா சொல்கிறாரு, அங்கே மதுபனில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்கவுங்க இடத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, கிளாஸில் வர்றாங்கன்னா சரி, சில மாத்தாஸ்லாம் பந்தனத்தில் இருப்பாங்க. அவர் வீட்டுக்காரருக்கு யாராவது சொல்லிட்டாங்களோன்னா அப்படி அந்த மாதிரிலாம் பயம் இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் மதுபன் வரும்போது எந்த கவலையும் கிடையாது. விடுதியில் தங்கியிருக்குது போல். இது ஈஸ்வரிய குடும்பம். சாந்தி தாமத்தில் சகோதர சகோதரர்களாக வசிக்கிறாங்க. இங்கே சகோதர சகோதரி, ஏனெனில் இங்கு தம் பாகத்தை நடிக்க சகோதரன் சகோதரி தேவை. சத்தியுகத்தில் கூட உங்களிடையே சகோதரன் சகோதரிகளாக இருந்தீர்கள். இது அத்வைத ராஜாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது கிடையாது. யார் அதிகமான பக்தி செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய கணக்கு பற்றி கூட பாபா கூறியுள்ளார். நீங்களே சிவனுடைய ஒரு நிலையான பக்தி செய்வதை ஆரம்பிக்கின்றீர்கள். பிறகு அதிகரித்து கொண்டே போகின்றது. அது எல்லாம் பக்தி. ஞானம் என்பது ஒன்று தான். நமக்கு சிவபாபா கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாபா சொல்கிறார், இது எல்லையற்ற கல்விக்கூடம். இதனுடைய கிளைகள் அநேகம் இருக்கும். சந்தாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்பட்டு விடும் அப்படின்றார் பாபா. எங்கள் வீட்டில் பாடம் மசாலை வைத்திருக்கிறோம். உற்றார்கள் வந்தால் அவர்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த மரத்தின் நிலைகளாக இருப்பார்களோ அவர்கள்லாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க. ஏன்னா படங்கள் இருந்ததுன்னா அதை வச்சு புரிய வைக்கிறது எளிதாக இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் சாஸ்திரம் படிச்சிருப்பீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. பாபா கற்பிக்கக்கூடியவர். அவரே உண்மையான ஞானம் கூறுகின்றார். பாபா தாரணைக்காக முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆழ்ந்த அமைதியின் பயிற்சி செய்வதற்காக இந்த கண்களால் எவை தென்படுகின்றதோ அவைகளை பார்க்கக்கூடாது. தேக சகிதமாக புத்தியிலிருந்து அனைத்தையும் விலக்கி விட்டு உங்களுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தினுடைய நினைவிலேயே இருத்தல் வேண்டும். 2வது பாயிண்ட்டு, தனது ஒழுக்கம் பற்றிய பதிவேடு வைக்க வேண்டும். டிசிப்ளின். படிப்பில் எந்தவித தவறும் செய்யக்கூடாது. இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தின் புருஷோத்தமர்களாக ஆக வேண்டும். மேலும் பிறரையும் மாற்ற வேண்டும். மருதானம் கொடுக்குறாங்க பாபா. சதா சர்வ பிரார்த்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான முகம், மகிழ்ச்சியான உள்ளம் உடையவர்களாக ஆகுவீர்களாக. எப்பொழுதெல்லாம் ஏதாவது தேவி அல்லது தேவியதையின் மூர்த்தியை உருவாக்குகின்றார்களோ அப்போது அதில் சதா முகத்தை மகிழ்ச்சியாக காண்பிக்கின்றார்கள். அந்த சிலையில் கூட பாருங்களேன், அந்த மகிழ்ச்சின்றது தென்படுது. ஏன்னா நீங்கள் இந்த சமயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைவு சின்னமாக தான் சித்திரங்களில் கூட அதை அந்த புன்னகையோடு அந்த முகத்தை ஃபேஸெல்லாம் உருவாக்குறாங்க. மகிழ்ச்சியான முகம் என்றால் சதா அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த நிலை இல்லையா? யார் உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி எப்போ தெரியும் அப்படின்னா அவங்க எல்லா பிராப்திகளாலும் நிறைஞ்சிருக்கும் பொழுது தான். ஒருவேளை ஏதாவது அப்பிராப்தி இருந்ததுன்னா மகிழ்ச்சின்றது இருக்காது. அவங்க எவ்வளோ தான் வெளியில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாரி காட்டிக்க முயற்சி செஞ்சாலும் வெளியில் சிரிப்பாங்க, ஆனால் உள்ளத்திலேருந்து சிரிக்க மாட்டாங்க. ஆனால் பாபாடைய குழந்தைங்க, நீங்கள் உள்ளத்திலிருந்து புன்னகை செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்றார் பாபா.
ஸ்லோகன் சொல்கிறாரு, மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சேமிப்பு கணக்கும் நிறைந்து இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.